அந்த திரௌபதியை பணயம் வைத்தான். இத பண்ணினோன்னு அந்த சபையில இருந்தவர்கள் அத்தனை பேரும் அட பாவி திக் திக்குன்னா சம்ஸ்கிருதத்துல தூன்னு அர்த்தம். ஏவ முக்தே துவச்சனே தர்மராஜேன தீமதா திக் திக் இதி சப்யானம் பீஷ்ம துரோண கிருபாதீனாம் ஸ்வேதஸ்ச சமஜாயத. பீஷ்மர் துரோணர் எல்லாம் அப்படியே சமஞ்சு பெற்றாலாம். சிரோ கிரஹீத்வா விதுரஹ, விதுரன் தலையை அப்படியே பிடிச்சிருந்தான். கதசத்வம் இவாபவத், ஐயோ சத்தியம் ஒழிந்தது, நியாயம் சரிந்தது, ஐயோன்னு தலையை பிடிச்சிட்டு கலையை குனிஞ்சுட்டு விட்டானாம். இந்த கன்றாவியை பார்க்க முடியவில்லை. இத்தனை கும்பல்ல ஒரு முட்டாள், பாசத்துக்கு அடிமையான ஒரு அக்ஞானி, அக்ஞானத்தினுடைய இருப்பிடம் யாரானா அவனுக்கு மனசுல சம்ஹிருஷ்டகாங்கிறார் வியாசர். ஆனந்தமா தலை எழுத்து பக்கத்துல அவனுக்கு எதிர்க்க என்ன நடக்கிறதுன்னு தெரியல. பிறவி குருடன் பக்கத்துல இருந்த சஞ்சயனை, அப்பா யார் ஜெயிச்சா, கிம்ஜிதம் கிம்ஜிதம், யார் ஜெயிச்சா யார் ஜெயிச்சா, ஆக்காரம் நாபியரக்ஷத, தன்னுடைய ஆனந்தத்தை அவனால் அடக்க முடியல. உடனே அங்க இருந்தாலும் உடனே இவன் ஜெயித்த உடனே கர்ணன் அப்படியே குதிக்கிறான் மேல. துஷாசனாதிபிகி அத்தனை பேரும் குதிக்கிறார்கள். ஆனால் இதரேஷாம் து சப்யானாம், இவர்களை தவிர அந்த சபையில் இருந்த அத்தனை ஜனங்களுடைய ஐயா நேத்ரோபியோ, கண்களில் இருந்து பிராபத்தன் செலம், பார்த்தால் எல்லாரும் கொக்கரிக்கிறார்கள். அந்த சமயத்துல கர்ணன் சொன்னான், துரியோதனா உன்னுடைய அடிமைகளுக்கு எந்த வஸ்திரம் அணிய வேண்டுமோ அதை அணிய சொல்லு, ராஜ வஸ்திரங்களை களைய சொல்லுன்னா. இவ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாண்டவர்கள் ஒரே வினாடியில் அத்தனைகளையும் களைந்து, ஆபரணங்களை களைந்து கோவணதாரிகளாக 5 பேரும் நின்னாங்க. அதோட திருப்தி வந்ததா பாவிகளுக்கு? அடே 5 பேரை ஜெயிக்கலையேடா, இன்னும் யாரு, ஐயோ அங்க இருக்காளேடா அவள் கர்வம் மிகுந்தவள், ஷெருக்கனுடைய அப்படியே அவ பெட்டகம், அந்த பாஞ்சாலிய, அவளுக்கு என்னடா அந்தப்புற வாசம், அவளை இங்க இழுத்துன்னு வர சொல்லுன்னா. பிரதிகாமின்னு ஒரு ஆளு, பிரதிகாமி நீர் போய் அந்தப்புறத்தில் திரௌபதியை அங்கேருந்து இங்க அழைச்சுன்னு வாங்கோன்னா. பிரதிகாமிங்கிறவர் போனார். நெஞ்சு அவிஞ்சின்னு இருந்தது அவருக்கு. போனார். அவள் இருக்கிற இடம் தெரிந்து, பெண்கள் தனிமையில் இருக்கும் இடம் தெரிந்து, அவ தனியா இருக்கிற இடத்துக்கு இங்கேருந்து போறார். அங்கேருந்து பார்த்தாவோ அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து. அந்த காலத்தில் தர்மத்திற்காக கட்டுப்பட்டவர்கள் ஆண்கள் அந்த புறத்துல நுழையறதுக்கு இல்லை. அதுவும் இவள் இருந்த இடத்துல அந்த நேரத்தில் மாத விடாயில் விலக்காக இருக்கும் சமயத்தில் ஆண்கள் வரக்கூடிய கட்டம் கிடையவே கிடையாது. அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து ஏதோ அனர்த்தம் நடந்து கொடுத்து. அவன் வரான், தரைய பார்த்துட்டே சொல்றான் நடந்ததை. அம்மா, உங்களுடைய கணவன் தானாகவே உவந்து ஆடின சூதாட்டத்தில் இத்தனை நடந்ததுங்கிறான். இந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்திருந்தால் அந்த பெண் என்ன பண்ணியிருப்பாள்? பிறவியில் பெரிய ராஜகுமாரி, அக்னியில் உதித்தவள், திருமணம் செய்து கொண்டது பஞ்ச பாண்டவர்களை. எல்லாவற்றையும் ஏதோ யுத்தத்தில் தோற்கலாம் ஐயா, சூதாட்டத்தில் தோற்கலாமா? ஒரு வார்த்தை அந்த பெண் கேட்கலையே. ஐயா நீர் சொன்னீரே, அவர் தன்னையும் தோற்றார் என்னையும் தோற்றார்னு சொன்னேளே, அவர்கிட்ட போய் கேட்டுன்னு வாங்கோ, என்ன முதல்ல தோத்தாரா அல்லது தன்னை முதல்ல தோத்தாரா? ஏனென்றால் அதுல ஒரு சட்ட பூர்வகமான நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு.